ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் பார்க்க போகிறோங்க. அது நம்ம தமிழ் எப்படி சொல்வோம் அப்படின்னா ஒற்றை வார்த்தை மாற்றுக்கள் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இது எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம எப்போவுமே இங்கிலீஷில் பேசும்போது சம்டைம்ஸ் நம்ம ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு வி யூஸ் அ ஃப்ரேஸ் ஆர் அ ஷார்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸோ இல்லை ஷார்ட் சென்டென்ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் ஒரு சிங்கிள் வேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரோமோ அப்படிங்கிற அந்த மெசேஜை நம்ம மற்றவங்களுக்கு கன்வே பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேர்டு வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட்டாக நம்ம ஒரு ஹோல் சென்டென்ஸோட மீனிங்கை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டியூட்ஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோங்க. அதில் நம்ம பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பேச்சுலர். பேச்சுலர் அப்படின்னு என்னென்னா அன் அன்மேரிட் மேன், அதாவது ஒரு கல்யாணமாகாத ஆண் மகனை நம்ம என்ன சொல்வோம், பேச்சுலர் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ நம்ம அன்மேரிட் மேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டியூட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பேச்சுலர் அப்படிங்கிற இந்த வேர்ட் நாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், ஸ்பின்ஸ்டர். ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு என்னென்னா அன் அன்மேரிட் உமன். அண்ட் அன்மேரிட் உமன், அதாவது கல்யாணமாகாத ஒரு பெண்ணை நம்ம என்ன சொல்வோம், ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அண்ட் அன்மேரிட் உமன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம சிங்கிள் வேர்டு சப்ஸ்டியூட்டாக என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, கிளியராங்க. ஸோ கல்யாணமாகாத பையனை என்னன்னு சொல்லுவோம், பேச்சுலர். அதே மாதிரி கல்யாணமாகாத பொண்ணை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐலாண்ட். ஐலாண்ட் அப்படின்னு என்னென்னா லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட்ஸ். ஒரு லேண்ட் எல்லா சைட்லேயும் வாட்டரால் கவர் பண்ணியிருந்தா அது ஐலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், தீவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதை தான் இங்கிலீஷில் நம்ம ஐலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா பெனின்சுலா. பெனின்சுலா அப்படின்னா லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் 3 sides. தமிழில் நம்ம தீபகற்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான் பெனின்சுலா. ஃபார் an எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் அ பெனின்சுலா கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், டெசர்ட். டெசர்ட் அப்படின்னு என்னென்னா அ ஸ்வீட் டிஷ் சர்வர் ஆஃப்டர் மீல். நம்ம மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் டிஷ்ஷை தான் நம்ம டெசர்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். அது நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டெசர்ட். இந்த டெசர்ட் அப்படின்னு என்னென்னா அ வேஸ்ட் சாண்டி லேண்ட் வித்தவுட் வாட்டர் அண்ட் ட்ரீஸ். பாலைவனம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதை தான் நம்ம டெசர்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். அந்த ஃபஸ்ட்டு பார்த்து டெசர்ட், அது இட்ஸ் அ ஸ்வீட் டிஷ். நெக்ஸ்ட் பார்த்து டெசர்ட். இந்த டெசர்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ பாலைவனம், அதாவது வேஸ்ட் சாண்டி லேண்ட். ஓகே, நெக்ஸ்ட்னு பார்க்கலாம், வேலி. வேலி அப்படின்னு என்னென்னா அ லோ லேண்ட் பிட்வீன் மவுண்டன்ஸ், அதாவது நம்ம பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான் நாம் வேலி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்னு பாருங்கள், நெக்ஸ்ட் வேர்ட் என்னென்னா எலிக்ஸா. எலிக்ஸா அப்படின்னா இட்ஸ் அ டிவைன் ஃப்ளூயிட் சப்போஸ் டு கிவ் எட்டர்னல் லைஃப், அதாவது நம்ம தமிழில் தெய்வமிருதம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதை தான் நம்ம இங்கிலீஷில் எலிக்ஸா அப்படிங்கிற இந்த வேர்டில் நம்ம சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டர்லியூட். இன்டர்லியூட் அப்படின்னு என்னென்னா இட்ஸ் அ ஷார்ட் இன்டர்வல் பிட்வீன் 2 episodes. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டுருக்கோம், அந்த இன்டர்வலில் அவங்க ஏதாவது டான்ஸ் ஆடுறவங்க காமிப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க இல்லைங்க, அதுதான் நம்ம இன்டர்லியூட் அப்படின்னு நம்ம சொல்வோம். தமிழில் இடை இசை அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பெட்லர். பெட்லர் அப்படின்னு என்னென்னா அ பர்சன் செல்லிங் ஆர்டிகல்ஸ் கோயிங் டோர் டு டோர், அதாவது கூடையில் அவங்க அவங்களோட பொருட்களை வச்சு ப்ராடக்டை வச்சு வீடு வீடாக அவங்க விற்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்வோம்னா பெட்லர் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள், ப்ரிஸ்கிரிப்ஷன். ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்னென்னா மெடிக்கல் கைட்லைன்ஸ் ஃபார் அ டிசீஸ், அந்த டாக்டர் எழுதி தர மருந்து சீட்டு இல்லைங்க, அதை தான் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்னென்னா க்ரூசிஃபிக்ஷன். க்ரூசிஃபிக்ஷன் அப்படின்னா புட்டிங் டு த டெத் ஆன் அ கிராஸ், அதாவது சிலுவையில் அறையிறது தான் நம்ம க்ரூசிஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், கொலிக்.
கொலீக் அப்படின்னு என்னென்னா பர்சன் ஒர்க்கிங் டுகெதர். சக ஊழியரை தான் நம்ம வந்து கொலீக் அப்படின்னு நம்ம சொல்வோம். நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் திங்கிங் டீப்லி, அதாவது தியானம் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெடிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் அப்படின்னு என்னென்னா an old precious object, அதாவது ஒரு பழைய விலைமதிப்பற்ற பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆன்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்ச்சார்ட் அப்படின்னு என்னென்னா கார்டன் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரீஸ், அதாவது பழத்தோட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்ச்சார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. சிங்கப்பூரில் ஆர்ச்சார்ட் ரோடு அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெர்பிவோரஸ் அப்படின்னு என்னென்னா பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸை தான் பிளான்ட் ஈட்டிங்கை தான் நம்ம வந்து ஹெர்பிவோரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு என்னென்னா பர்சன் லுக்கிங் ஒன்லி அட் த பிரைட் சைட் ஆஃப் லைஃப் ஹோப்ஃபுல்லி, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்க லைஃப்பை வந்து என்ன நடந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக நம்பிக்கையாக வாழ்கிறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆப்டிமிஸ்ட், அதாவது ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பர்சனை தான் ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் என்னென்னா கார்னிவரஸ் அப்படின்னு என்னென்னா ஃப்ளெஷ் ஈட்டிங், மாமிசம் சாப்பிட்றவங்கள கார்னிவரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மாமிசம் சாப்பிட்ற அனிமல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கார்னிவரஸ் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அண்ட் இந்த லாஸ்ட் ஒன்று பாருங்கள், பெசிமிஸ்ட் அப்படின்னு என்னென்னா பர்சன் லுக்கிங் ஒன்லி அட் டார்க் சைட் ஆஃப் த லைஃப் ஹோப்ஃபுல்லி, அதாவது லைஃப்பை ஒரு நெகட்டிவாகவே பார்க்குற பர்சன்ஸை நம்ம என்ன சொல்வோம்னா பெசிமிஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதே மாதிரி லைஃப்பை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிற பர்சனை வந்து நம்ம என்ன சொல்வோம், ஆப்டிமிஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ நம்ம எல்லாமே என்னவா இருக்கணும், பெசிமிஸ்ட்டாக ஆப்டிமிஸ்ட்டாக நம்ம எல்லாருமே ஆப்டிமிஸ்ட் பர்சனாக தான் இருக்கணும். ஓகே, அண்ட் அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டியூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.